இனி உன் வீட்டுக்குள்ள, உன் தேசத்துக்குள்ள, உன் குடும்பத்துக்குள்ள, உன் இடத்துக்குள்ள, நீ இருக்கிற இடத்துக்குள்ள அந்த சத்துருக்களை கர்த்தர் அனுமதிக்க மாட்டார். நீ ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். ஒரு மனிதனோடு கர்த்தர் பிரிக்கிறாரா, நீ கவலைப்படக்கூடாது. கர்த்தர் பிரிக்கிறாருன்னா நீ புரிஞ்சு கொள்ள வேண்டும். கர்த்தர் சித்தம்னு புரிந்து கொள்ள வேண்டும். என்கிட்ட பிரிஞ்சு போயிட்டான்னு கவலைப்படக்கூடாது. நிறைய நம்மளோட வெறுத்து போவாங்க, கவலைப்படாதங்க. உங்கள் குடும்பத்துல கூட உங்க சொந்தங்கள் வெறுத்து போகும், கவலைப்படாதங்க, துக்கப்படாதங்க. அது கர்த்தர் நன்மைக்கான காரியம் செய்கிறார். என்னுடைய வாழ்க்கையில புரிந்து கொண்ட ஒரு காரியம், இயேசுதான் இதை செய்கிறார். ஏனென்றால் நம்ம கூட அந்த சத்துருக்கள் இருக்கும்போது, அந்த ஆவிகள் நம்ம கூட இருக்கும்போது நம்ம அடுத்த கர்த்தர் சித்தத்தை செய்ய முடியாது. அப்ப அப்படிப்பட்ட காரியத்தை கர்த்தர் விளக்கும் போதுதான் நாம் தேவ சமூகத்துக்கு போகும்போது கர்த்தர் நம்மளோடு இடைப்படுவார். நல்ல புரிந்து கொள்ள வேண்டும். உன் குடும்பத்துல தீமை அணுகாது, உன் வீட்டுக்குள்ள தீமை அணுகாது. அந்த தீமையான காரியத்தை கர்த்தர் அப்புறப்படுத்துவார். தெளிவா நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். தீமையான திட்டங்கள் உன் வீட்டுக்குள்ள வருவது இல்லை, உன் எல்லைக்குள் வருவது இல்லை. உன் வாழ்க்கையில் நித்திய சமாதானத்தை கர்த்தர் கொடுப்பார்.